தந்தை, மகன், தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கூடியற்பது அந்தோணியார் நாளிலே இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? அந்தோணியார் ஜெபத்திலே வாழ்வீர்கள். இறை வார்த்தை தரம் பாருங்க. அதுக்கு முன்பாக இந்த நாளினுடைய மைய சிந்தனை, ஆண்டவர் வருவார், நமக்காக கடவுள் வருவார். யார் வராங்களோ இல்லையோ, யார் நம் சார்பாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர் வருவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம் சார்பாக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தி. எசேக்கியேல் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வார்த்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 20:16, அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. அதாவது கடவுள் தான் நமக்காக இருக்கிறார், கடவுள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், கடவுள் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு அடையாளமாக அருளினேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு அடையாளமாக அருளினார். ஆண்டவர் இந்த ஓய்வு நாள், அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே ஆண்டவரை வேண்டுவது, இந்த ஓய்வு நாளை நான் அருளுகிறேன். எதற்காக என்றால், அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு அடையாளமாக, அந்த நாளில் அவரை தேடுவது. நண்பர்களே, தினந்தோறும் அந்த நாளில் நம்ம அந்த ஓய்வு நாளாகவே பார்க்கணும். காலை எழுந்த உடனே தேடுவது. ஞாயிற்றுக்கிழமையில, வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், இன்னும் செவ்வாய்க்கிழமைனா அந்தோணியார் நாள், ஞாயிற்றுக்கிழமைனா ஆண்டவருடைய நாள், வெள்ளிக்கிழமைனா இறுதி ஆண்டவருடைய நாள், திங்கட்கிழமைனா புனிதர்களுடைய நாள், புதன்கிழமைனா சூசையப்பர் நாள், வியாழக்கிழமைனா குழந்தை இயேசு நாள், இப்படி ஒவ்வொரு நாளுமே, சனிக்கிழமை என்றால் தாய்மரியாள் நாள். எனவே இந்த நாட்களிலே விசேஷமாக அந்த ஜெபங்களின் மூலமாக அவரை நம்ம அடையணும்னு தான் அந்த நாட்களை தருகிறார், இந்த அடையாளங்களை தருகிறார். அவர் நம்மை தேடி வருகிறார். நன்றி சொல்வோம். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரமைக்கு, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரமை, ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அம்மை துதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நீ தேடி வரணும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு சார்பாக நீங்க வரணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 23வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை என்னன்னா, அன்றைக்கு ஓய்வு நாள், சீடர்களும் இயேசுவும் வயல் வழியே நடந்து வருகிறார்கள். பசியாய் இருப்பதால் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன ஆரம்பிக்கிறார்கள். ஓய்வு நாளில் அந்த கதிர்களை கொய்து தின்னக்கூடாது, ஒரு வேலை செய்யக்கூடாது. கதிர்களை கொய்தல் என்பது வேலை செய்வது. எனவே இயேசு கிட்ட சீடர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் உங்க சீடர்கள் இப்படி இருக்கிறாங்க? ஆனால் கேட்டவங்களுக்கு தெரியாது யாரிடம் அவர்கள் கேட்டார்கள் என்றால் இயேசு சீடர்கள்ட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இயேசு சீடர்களை தொடுவது, இயேசுவை தொடுவது. இயேசு கைது செய்யப்படுகிற பொழுது அவர் தனிமையில் இருந்தார். இயேசு உயிர் விடுகிற பொழுது ஒரு யோவான் இருந்தார், மாதா இருந்தாங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க, அவர் தனிமையில் இருக்கிறார். ஆனால் சீடர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவர் வருவார். இயேசு குறை சொல்லப்படுகிற பொழுது இயேசுக்காக யாரும் வரல. பல இடங்களில் இயேசு குறை சொல்லப்பட்டார், அவர் தனிமையாக தான் நின்னார். ஆனால் சீடர்களுக்கு உடனே இயேசு அவருக்கு சார்பாக அந்த இடத்துல வர, இயேசு அவர்கள் சார்பாக வர்றார். நீ ஆண்டவருடைய சீடனா சீடத்தியான்னு பாருங்கள். அது ஆண்டவருடைய சீடன்னா ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவருடைய சீடத்தினா அவர்கிட்ட ஜெபிக்கணும், தினந்தோறும் நீ அவர்கிட்ட பேசி இருக்கணும், ஜெபமாலை தாங்கி இருக்கணும், நீ பூசைக்கு போயிருக்கணும், நீ ஆன்மீகத்தில் இருக்கணும், நீ தினந்தோறும் வேலைக்கு போற பிஸியா இருக்க, அது மத்தியிலுமே உன் ஆண்டவரோட நீ இருக்கணும். இல்லை ஃபாதர் எனக்கு டைமே இல்லை ஃபாதர், ஜெபம் பண்ண செய்யல ஃபாதர், டைமே இல்லை ஃபாதர், கோயிலுக்கே போறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட போக முடியல, அப்படி அவரோட சீடன் கிடையாது. நீ சீடன் நீயே நினைச்சுக்கிற, நீ அவருடைய சீடத்திலாம் கிடையாது, நீயே நினைச்சுக்கிற அவருடைய சீடத்தி என்று. ஏன்னா அவருடைய சீடனுடைய பாக்கியம் பாருங்க, அவர் வருவார். அவங்களுக்கு தெரியாது இயேசுவை குறை சொல்லும் போது அங்க யாரும் வரல, தன் தந்தை தன்னோடு இருக்கிறார், அவர் ஞானத்திலே அவர் அனைத்தையும் எதிர்கொண்டார். ஆனால் சீடருக்கு ஏதாவது ஒன்ற உடனே இயேசு வந்தார். அவங்களுக்கு தெரியாது இந்த குறை சொல்லும் போது இயேசு வந்து அவர்கள் சார்பாக நின்று வாதிடுவார் என்று. இயேசு வந்து நாங்கள் நிற்கிறார். அப்படின்னா நான் அவருடைய சீடனா, நான் அவருடைய சீடத்தியான்? முதல்ல யோசிங்க. எப்படி அதை உணர்ந்து கொள்வது? ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் சீடர்கள். நம்ம நேர்மையா இருக்கும், நல்லது செய்யணும் என்பது அல்ல. நீ ஜெபிக்கணும், நீ மனம் மாறணும், செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். சீடர்கள் தான் செய்தார்கள். சீடன் என்பவன் யார் என்றால், ஒரு குருவோடு இருப்பவன், குரு சொல்வதை கேட்பவர், குரு வழிகாட்டியின்படி நடப்பவர். இவர் உங்களுடைய அப்பாவா?
இவர் உங்களுடைய நண்பனா, இவர் உங்களுடைய இயேசுவா என்றால் இவர் சொல்வதை நீ கேட்டிருக்கணும், இவர்கிட்ட வந்து பேசி இருக்கணும். அப்ப என்ன நடக்கும் என்றால், என் குரு எனக்காக வருவார். என் அப்பா என் பிரச்சனை வரும்போது என் முன்னாடி வந்து நிற்பார். நான் 10 ஆண்டுகள் குருவாக இருந்திருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளிலே பல இடங்களில் அவர் எனக்காக வந்து நிற்பதை பார்த்திருக்கிறேன். எனக்கு எதிராக பணியின் நிமித்தத்தில் வந்தவர்கள் ஏராளமானவர்கள், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் ஏராளமானவர்கள். ஆனால் ஒவ்வொரு இடங்களிலுமே அப்பா என்னை தப்புவித்தார், அப்பா என்னை வழிநடத்தினார், அப்பா இந்த ஆன்மீகத்தில் என்னை தாங்கி இருக்கிறார். உறுதியாய் சொல்லுவேன் பிரியமான இறையுறவுகளே, எல்லா குருக்களும் இதை சொல்ல முடியும். அன்பர்களே, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகள் சொல்ல முடியும். எனவே அவர் வருவார். உனக்காக அவங்க வரல, இவங்க வரல நினைக்காத. ஐயோ நான் என்ன செய்ய போறனோ என்று பயந்திருக்காத. என் எதிர்காலம் எப்படி மாறுமோ என்று பயம் இருந்திருக்காத. உன் சார்பா அவர் இருக்கிறார். யார் அவரு? அவர் கடவுள். அவர் அண்ட சராசரத்தை படைத்தவர், அனைத்திற்கும் காரணமானவர். அவரே வந்தார். இந்த உலகம் வந்தது போல, இந்த மனுஷங்களாம் வந்தது போல, யாரெல்லாம் வந்தா ஒரு சக்தி கிடைக்கும் நினைச்சியோ, யாரெல்லாம் பெரிய பணக்காரன் வந்தா நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும், நமக்கு பாதுகாப்பா இருப்போம்னு நினைச்சியோ, அவர்களைய விட வலிமை அவர் வந்தார். அப்போ ஜெபம் பண்ணாலே போதுமே, கோயிலுக்கு போனாலே போதுமே, அவரை நாடினாலே போதுமே. போதும் நீ வீட்டில் இருந்தது, போதும் நீ ஆபீஸை காரணம் காட்டி அல்லது வேற வேலையை காரணம் காட்டி இல்ல உங்களுடைய ஜாலி டைம்ஸ் காரணமா காட்டி அவர்கிட்ட இருந்து விலகி இருந்தது போதும். அவர்கிட்ட வா, பிரேயர்ல உட்காரு, தனிமையில அமர்ந்து ஜெபி. ஒருவேளை கோயிலுக்கே போக முடியல, நீ வேலை செய்யற இடங்கள கோயில் இல்ல, தனிமையில ஜெபி. ஜெபல கையில நீ ஜெபி. அம்மா வாங்கம்மா ஜெபிக்கலாமா, என்னோட சேர்ந்து ஜெபிக்குமா ஜெபி. கோடியார்ப்பது அந்தோணியார் நாள் என்று ஜெபி. புதன்கிழமை சூசியப்பர் நாள், சூசியப்பரோடு ஜெபி. வேலைக்கிழமை குழந்தை இரக்கம், ஆண்டவருடைய இரக்கத்தோடு ஜெபி. சனிக்கிழமை தாய் மரியாள் நாள் ஜெபி. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நாள், கோயில போய் ஒப்பு கொடு ஜெபி. திங்கட்கிழமை தூதர்கள் நாள், தூதர்களோடு சேர்ந்து ஜெபி. அபிஷேகம், அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார். உனக்காக அவர் இருக்கிறார், அவர் உன்னை தேடி வருகிறார். அவரிடம் நாம் வருவோமா? ஜெபிப்போம். நன்றி அப்பா, நீர் வருவீர் என்ற வார்த்தைக்கு நன்றி, நீர் ஆசீர்வாதம் தருவீர் என்ற வார்த்தைக்கு நன்றி. கிருபையால் நான் இருக்கிறேன் மகனே மகளே, நன்றி அப்பா. ஆண்டவரை வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்காங்களோ, என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்புகிறாங்களோ, ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளோட ஒவ்வொரு தேவைகளையும் வைக்கிறேன் அப்பா. நீங்கள் வாங்க ஆண்டவரை, நீங்கள் எங்கள் சார்பாக நீங்கள் நில்லுங்க அப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கிருபையால் பிள்ளைகள் சாட்சியமாக இருக்கட்டும். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உன்னோடு அவர் வருகிறார். ஆண்டவர் இயேசு சாமி கிருபையில் அவர் பெயரில் சொல்கிறேன், அவர் உன் சார்பாக வருகிறார். மகளே, என் மகனே, நீ வாழ்வாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என் பிள்ளைகளே அபிஷேகமாய் வாழ்வீர்கள், நல்லது நடக்கும். ஆண்டவர் வருகிறார். எனவே தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் வருகிறார். என் மகனே மகளே, ஆசீர்வாதமாய் வாழ்வாய். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு இது தேவை என்று நினைக்கிறீர்களோ இந்த ஆராதனையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.